நம்ம தேசத்தோட சிறப்பே தான். அதுவும் கிராமங்கள்லாம் பார்த்தா எல்லாரும் எல்லா வீட்டுக்காரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் அந்யோன்யமா இருப்பா. நகரத்துல நம்ம அது மாதிரிலாம் சிட்டியெல்லாம் பார்க்கவே முடியாது. எய்தாப்புல இருக்கவா அடுத்தாப்புல இருக்கவா பேர் கூட தெரியாது. ஆனா கிராமங்கள்ல பார்த்தா அவ்வளவு அந்யோன்யமா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்திருக்கா. அந்த அன்பு மயமா இருந்ததே இந்த தேசத்துக்கு ஒரு வலிமையா இருந்தது. இந்த பாட்டி இந்த குழந்தைகளை தாயில்லா குழந்தைகளை அவளும் தன் குழந்தைகள் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அதனால இந்த குழந்தையை பெரியணும்னு அவளுக்கும் மனசு தாங்கல. பெரியவாள்கிட்ட சொன்னான், நான் இத்தனை நாள் பார்த்துனுட்டேன், பெரியவா தான் இந்த குழந்தைகளுக்கு தாய் இல்லா குழந்தை பார்த்துக்கணும் அப்படின்னு. உடனே பெரியவா அந்த பாட்டிக்கு ஆறுதல் சொல்லி, இத்தனை நாள் நீ பார்த்துனுட்ட, இன்னுமே சொச்ச காலத்தை நான் பார்த்துக்கிறேன், அவனை நீ கவலைப்படாத என்னோட அனுப்பு அப்படின்னு சொல்லி அழிச்சுன்னு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஆரம்பிச்சுதான் 60 வருஷம் 70 வருஷம் பெரியவாளுக்கு கைக்கரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. அப்ப ஏற்பட்ட அவர் பெரியவாளோட அன்பு அப்படிங்கிறது எப்படின்னா இப்படி 60 வருஷம் 70 வருஷம்னா அனுபவிச்சிருக்கா, ஒவ்வொரு க்ஷணமும்னா அனுபவிச்சிருக்கார். அந்த அன்பெல்லாம் பல விதத்துல ஆச்சரியமா இருக்கும். ஒரு வேஷ்டியை எடுத்துக்கோ, ஒரு வேஷ்டி துண்டை எடுத்துக்கோ, ஒரு சொம்பை எடுத்துக்கோ வான்னு சொன்னா இல்லையா, இவர் வந்துட்டார். கிராமத்துல மித்திர பழகினார். அப்படி ஒன்றும் பழக்க வழக்கம் எல்லாரோடையும் பழைய எழியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ரொம்ப சாதுவா இருப்பார். பெரியவா, நீ ஸ்கூல்ல போய் என்ன படிச்சேன்னு, ஏதோ ஒரு பொண்ணு பெரிய என்ன ஸ்கூல்ல போய் என்ன பெருசா படிச்சிருக்க போறோம், ஏதோ படிச்சு வாத்தியார் சொல்லி கொடுத்தது சொன்னார். உடனே பெரியவா, எல்லாம் வேண்டாம், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கா. நிறைய அவற்றை ரொம்ப சுவாதீனமா விளையாடுக்கா. தான் குழந்தை மாதிரி பார்த்துட்டான்னா குழந்தை மாதிரியே பார்த்துட்டா. அப்படியெல்லாம் பார்த்துன்னு இவர் என்ன பண்ணார், மடத்துக்கு வந்துட்டார். பெரியவா யாத்திரை கிளம்பி போறாலே கேம்ப்ல இவர் கூட கிளம்பிட்டார். இவரும் போயின்னு இருக்கார். போனா பெரியவா என்ன பண்ணா பல்லாக்கில் போவா. பின்னால வண்டி வருது, அதுல நீ ஏறிக்கோ. என்ன சின்ன பையனும் இல்லையோ, 9 வயசு பையன், நடந்து வர்றது கஷ்டமா இருக்கும். பின்னால வண்டி எல்லாம் வருது, அதுல மேனேஜர் இருப்ப, நீ அதுல போய் ஏறிண்டு வா, உன்னால நடக்க முடியாது அப்படின்னு. சரின்னு இவர் போய் ஏறிக்கிறதுக்கு போனார். வண்டியில இருந்த மேனேஜர் ஏத்திக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார். நீ யாராவது, நீ பாட்டுக்கு ஊர்ல இருந்து வர, ஆத்துலாம் சொல்லிட்டு வந்தியோ இல்லையோ, அப்பா அம்மா தேடப்போறா, நீ ஆத்துக்கு போ, அதெல்லாம் பெரியவாளோட வரப்படாது அப்படின்னு விட்டார். அது பெரியவா தான் கூப்பிட்டு பெரியவாளோட இவர் வரது அவருக்கு தெரியாது. திரும்பி வந்துட்டார். திரும்பி பெரியவா பார்த்துட்டு, நான் வண்டியில ஏறி சொன்னேன், ஏன் வரலன்னு. இல்ல அந்த மாமா ஏத்திக்கல அப்படின்னார். ஏன் அப்படின்னார். இல்ல நான் வீட்டுல சொல்லாத வந்திருப்பேன்னு அவருக்கு சந்தேகம், நல்ல என்னை ஏத்திக்க மாட்டேன்ட்டார் அப்படின்னு. உடனே பெரியவா என்ன பண்ணா, முன்னால 3 குதிரை போகும். அதுல இந்த நகராட்டங்கிற வாத்தியம் வச்சது ஒன்றும், தபால் குதிரை ஒன்றும், இன்னொரு குதிரை எல்லாம் போகும். அதுல ஒரு குதிரைக்காரன்ட்ட போய் சொல்லி அவனை கூப்பிட்டுன்னு வந்தா, இவனை நீ அங்க போய் சொல்லி வண்டியில ஏத்துன்னு வர சொல்லு, அவனாவே வரல, வீட்டுல சொல்லிட்டு தான் வந்திருக்கான், நான் தான் அழிச்சுன்னு வந்திருக்கேன், போய் அவர்கிட்ட ஏத்திக்க சொல்லுன்னு. உடனே அந்த ஆள் போய் சொன்னா ஏத்தின்னு வந்தாச்சு. அடுத்த கேம்ப் போனோன்னு பெரியவா இறங்கினோன்னு முதல்ல இந்த வேதபுரி சாஸ்திரிகள்கிட்ட கேட்குறான், உன்னை எந்த மாமா வண்டியில ஏத்திக்க மாட்டேன்னார், இதுல இருக்கிறதுல யாரு சொல்லு அப்படின்னா. இது குழந்தையா பயமா இருக்கு சொல்லி ஆளை காமிச்சு கொடுத்தாக்கா அவரை தான் நாளைக்கு கோச்சு பாரு, பெரியவாள்கிட்ட போய் என்கிட்ட என்ன காமிச்சு கொடுத்தேன்னு. இவர் பேசாது பயந்துன்னு இல்லை இல்லை அப்படின்னு. அதெல்லாம் ஒருத்தரும் ஒன்றும் பண்ண மாட்டா, எந்த மாமா அவனை ஏத்திக்க மாட்டேன்னு சொன்னான்னு மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியா பெரியவா கம்பெனி பண்ணதுங்க, இவர் தான் மாட்டேன்னு சொன்னா. உடனே பெரியவா அவரை கூப்பிட்டு சிரிச்சுட்டே சொல்றா, இந்த குழந்தைய நான் தான் அழிச்சுன்னு வந்தேன், அவன் ஆத்துல சொல்லிட்டு தான் வந்திருக்கான், அதனால அவன் இனிமே இங்கேயே தான் இருப்பான், நீங்க அவனை பார்த்துக்கணும் இனிமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பொறுப்பை படைச்சா. அதே மாதிரியே எல்லாரும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, பார்த்துட்டு இருக்கா. இவர் பல விஷயங்களுக்கு என்ன அப்படின்னா, பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணி இருக்கிறதுனால எப்போ சாப்பாடு கிடைக்கும் எப்போ துக்கணும் எல்லாம் ஒன்றும் தெரியாது. இது சின்ன குழந்தை, பசிக்கும், இங்க பெரியவாள்கிட்டே இருந்துருவும், லேட் ஆயிடும். சரி லேட் ஆயிடுத்தேன்னு ரொம்ப பசி தாங்காத அப்புறம் பெரியவா சொன்னப்புறம் போய் சாப்பிடலான்ட்டு போனாக்க அங்க எல்லாம் ஆயிருக்கும், காலி ஆயிருக்கும், சாப்பிட்றதுக்கு இருக்காது. இப்படி எல்லாம் பல நாள் நடந்திருக்கு. அப்படி ஒரு நாளைக்கு நடக்கிறதே பசியை தாங்கல, ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்க. பெரியவா பார்த்தா, கூப்பிட்டுட்டு சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு. இல்ல வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன், ஒரே ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன். உடனே ஏன் சாப்பிட்றதுக்கு என்னென்ன, இல்லை நான் போறதுக்குள்ளே எல்லாம் ஆயிடுத்து இல்லை அப்படின்னு. உடனே பெரியவா தானே பழங்கள்லாம் எடுத்து கொடுத்து அவருக்கு உரிச்சு கொடுத்து இவரோட டம்ளாரை கொண்டு சொல்லி தனக்கு வச்சிருந்த பாலை எடுத்து கொடுத்து இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு கொடுத்த. அவரை தான் சொல்லுவார், இன்னும் ஊட்டி விடல பெரியவா வாயில, அவ்வளவுதானே வழிய. அப்படி பெரியவா கூப்பிட்டு இன்னைக்கு நமக்கு ஒண்ணு வேற ஒண்ணு சாப்பிட்றதுக்கு பெரிய சக்கரை பொங்கல் வடை புளிஞ்சான் கொடுக்கல, இருந்தா கூட பெரியவா அந்த பிரியத்தோட கொடுத்து சாப்பிட்டியான்னு கேட்டு, ஏன் சாப்பிடலன்னு கேட்டு, ஆயிடுத்தான்னு கேட்டு, உடனே தங்கிட்ட இருந்த பழத்தை எடுத்து உரிச்சு கொடுத்து தனக்கு வச்சிருந்த பாலை எடுத்து
டம்ளாரில் தானே ஊற்றி இப்படிலாம் சாப்பிடுன்னு கொடுக்குறா அப்படின்னா தாயார் ஊட்டி விட்டாப்புல தான் இது. ஏன்னா சின்ன வயசுல தாயாரோட அன்பு பார்த்தது கிடையாது. பெரியவா இப்படி எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் தாயாரோட அன்புன்னா எப்படி இருக்குங்கிறதே தெரிஞ்சுக்கிறாப்புல இருந்தது அப்படின்னு வேதபுரிசாட்சிகள் சொல்றார். இது எதுக்கு சொல்றேன், இந்த தாயாரோட அன்பை ஒரு தாய் இல்லா குழந்தை எந்த இடத்துல அனுபவிச்சிருக்கு அப்படின்னா பெரியவாள்கிட்ட தான் அனுபவிச்சிருக்கு. அப்பேற்பட்ட பெரியவா தான் சொல்றா, தனக்கு நெஞ்சில துளி கூட ஈவரக்கம் இல்லை, நான் விரட்டி அடிக்கிறேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்றா. இவரை வலியை கூப்பிட்டு இழுத்து என்னோடையே வந்துரும்னு சொல்லி அழிச்சுக்கிறமும் அழிச்சுக்கிறான், அந்த போனும் சொல்றா. இப்படி பல நிகழ்ச்சிகள். இவர் என்ன பண்ணார், கொஞ்ச நாள் இப்படி பண்ணிட்டு இருக்கலே 6-8 வயசு 9 வயசுக்கே போயாச்சு. இப்படி வயசாயிட்டு வந்தது. இவருக்கு வயசானோன்னு பெரியவா என்ன பண்ணா, இதை கத்துக்கோ அதை கத்துக்கோ எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணினா, ஏண்டா உனக்கு வயசாயிடுத்து, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. ஐயோ வேண்டாம் வேண்டாம் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா. ஏண்டா அப்படி பயப்படுற, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. ஏன் மாட்டேங்கிற அப்படின்னு. இல்லை இல்லை கல்யாணம்லாம் பண்ணா குழந்தையெல்லாம் பிறக்கும், அப்புறம் அதெல்லாம் வச்சு காப்பாற்றணும், அதெல்லாம் எனக்கு முடியாது, எல்லாம் எனக்கு சரியா வராது, வேண்டாம் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுன்னு, அப்படி சொல்லக்கூடாது, நமக்கு சாஸ்திரப்படி கல்யாணம் பண்ணிட்டு வம்சவிருத்தி ஆகணும், நம்ம குலம் தழைக்கணும், அதனால் நீ கவலைப்படாத கல்யாணம் பண்ணிக்கோ, நீ எத்தனை குழந்தை வேணாலும் பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் எல்லா குழந்தைகளையும், போருமா அப்படின்னு. இவரை பார்த்துட்டது போறாது, இவர் குழந்தைகள்லாம் பார்த்துக்க போறார். குடி முழுதும் ஆட்கொண்டால் உள்றது அப்படிங்கிறது இதான் போல இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கோ. உடனே என்னமுன்னா, இவருக்கு அக்கா அத்தி கல்யாணம் பண்ணி அக்கா அத்தி பேர் இருக்கா இல்லையா படிக்கிறத்துல, உங்க அக்கா அத்தி பேர்கிட்ட சொல்லி உனக்கு பொன் பார்க்க சொல்லும் அப்படின்னா. இவர் பெரியவா உத்தரவு, அவளை கூப்பிட்டு சொல்லியாச்சு. அவ என்ன பண்ணினா, திருவண்ணாமலையில குப்புசாமியர்னு ஒருத்தர், அவர் ரமணாசிரமத்தில் கைங்கரியம் பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு 2-3 பிள்ளைகள். அவ பார்த்து அவரோட அந்த குப்புசாமியரோட பொண்ணை இந்த வேதபுரி சாஸ்திரிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா தீர்மானம் பண்ணினா, அந்த குப்புசாமி சாஸ்திரிகள் என்ன, அந்த குப்புசாமியர் என்ன பண்ணார், அவர் ரமணாசிரமத்தில் இருந்ததுனால ரமணர்கிட்ட ரொம்ப பக்தி, ரமண மகர்ஷிகிட்ட போய் சொன்னார், என் பொண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, அந்த பையன் ஏதோ பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானோ, அவனுக்கு கேட்குறா என்ன பண்ணுறதுன்னு. உடனே ரமண மகர்ஷி ஆசீர்வாதம் பண்ணி, ரொம்ப நல்லதா போச்சு போ, நீ எங்கிட்ட இருக்க, உன் மாப்பிள்ளை அங்கே காஞ்சி சுவாமிகள்கிட்ட இருக்கார், அதனால ரொம்ப நல்லதா போச்சு, நல்ல இடம், அவசியம் கல்யாணம் பண்ணி கொடு, உன் பொண்ணை கொடு அப்படின்னு ரமண மகர்ஷி ஆசீர்வாதம் பண்ண. இந்த வேதபுரி சாஸ்திரிகளுக்கு பொண்ணு சைட்லேருந்து மகர்ஷி ஆசீர்வாதம் பண்ண, புள்ள சைடுலேருந்து பெரியவா ஆசீர்வாதம் பண்ண, கல்யாணமாச்சு. கல்யாணமாகி இவருக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது, பொன் பிறந்துடுத்து. எப்போ பிறந்தது அப்படின்னா சங்கர ஜெயந்தி அன்னைக்கு. இவர் பெரியவாள்கிட்ட இருக்கார், இவா பெரியவாள்கிட்டே இருப்பா. பெரியவாளே என்ன பண்ணுவா, அப்பப்போ பார்த்துட்டு, ஏய் ஆற்றுல அவள் தனியாக இருப்போ, நீ போய் அங்கே 1 மாதம் இருந்துட்டு வா, அவள் பாவம் வீட்டில் தனியாக இருக்கா, நீ போய் பார்த்துட்டு வா அவளை அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவா. இப்படி இவர் வீட்டுக்கு வந்தார். இவர் சம்சாரம் குளிக்காத இருக்கா, இவரான பெரியவாள்கிட்ட இருக்கார். அப்படி இருக்கிறதே ஒரு சங்கர ஜெயந்தி அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டு, பெரியவாள்கிட்ட நியூஸ் வந்தது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. உடனே பெரியவா சந்தோஷப்பட்டு, இங்கே உடனே வேதபுரிக்கு பொன் பிறந்திருக்கு, சீமந்த புத்திரி பிறந்திருக்கா, உடனே சர்க்கரையை கொடுத்து இங்கே எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடு, சர்க்கரை கொடு அப்படின்னு. பெரியவா சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், அதெல்லாம் கூட எவ்வளவு அந்த பந்தாவை விடமாட்டா, கிரமத்தை விடமாட்டா அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி சில நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. வேதபுரி சாஸ்திரி சொல்ற சர்க்கரை கொடு அப்படின்னா, உடனே அப்பயே பெரியவா சொல்றா, பொண்ணு பிறந்தா சர்க்கரை கொடுக்கணும், புள்ள பிறந்தாக்க கல்கண்டு கொடுக்கணும் அப்படின்னு. அது என்ன சம்பிரதாயமோ தெரியல, 2 ஸ்வீட்டு தான்னா கூட என்னமோ பொண்ணு பிறந்தா சர்க்கரை கொடுக்கணும், புள்ள பிறந்தா கல்கண்டு கொடுக்கணும். அதனால இப்போ எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு, சர்க்கரையை கொடுன்னு கொடுத்தா, சங்கர ஜெயந்தி அன்னைக்கு பிறந்திருக்கு, சங்கரின்னு பேர் வை அப்படின்னு சொல்லி பெரியவாளே நாமகரணம் பண்ண, இந்த சங்கரின்னு பொண்ணு பிறந்தது. உடனே அடுத்தது கொஞ்ச நாள்ல இன்னொரு பொண்ணு பிறந்தது, கமலான்னு பேர் வச்சுது. இவர் உடனே வருத்தப்பட்டார் பெரியவாள்கிட்ட, 2 பொண்ணா பிறந்ததோ, எப்படி கல்யாணம் பண்றது, கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. கவலைப்படாத, நீ இன்னும் எத்தனை பொண்ணு வேணாலும் பெற்றுக்கோ, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னபடியே பெரியவா அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா. அவள்லாம் இன்னைக்கு அமோகமா இருக்கா. அதுக்கப்புறம் 2 புள்ள பிறந்தது. அதில் பத்ரி நாராயணன் ஒரு புள்ள. இந்த பத்ரி நாராயணன் புள்ள இவாள்லாம் பிறந்து, அதுக்கப்புறம் இன்னும் கண்ணன் ஒரு புள்ள பிறந்து, இப்படி 2 பொண்ணு 2 பிள்ளைகள்லாம் இருக்க, இவாளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வம்சம்லாம்
வாழையடி வாழையா தழைச்சி வராப்பெல்லாம் பண்ணியிருக்கா. இது இத்தனையும் எதுக்கு அப்படின்னா, இந்த வேதபுரி சாட்சிகள் பெரியவாள்கிட்ட இருந்தது கைக்கிரமணத்துக்கு 9 வயசு 10 வயசுக்கு 8 வயசு 9 வயசுக்கு வந்ததுக்கு அந்த வம்சம் முழுக்கலும் ஆட்கொண்டு அனுகிரகம் பண்ணி இவரை ஒரு ஆளாக்கி இவரை கொண்டு ஒரு மனுஷனாக்கி அப்புறம் இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு அந்த குழந்தையெல்லாம் பிறந்து அவளுக்கெல்லாம் ஒரு சௌகரியத்தை பண்ணி கொடுத்து வீடை கட்டி கொடுத்து வாசலை பண்ணி கொடுத்து என்னெல்லாமோ பண்ணி பெரியவா அன்பு மழையா பொழிஞ்சுன்னு தான் இருக்கா. இன்னமும் பொழிஞ்சுன்னு தான் இருக்கா. இப்படி இவருக்கு இல்லை, கைங்கரியம் பண்றவா எல்லாருக்கும் நம்ம பக்தி பண்ற அத்தனை பேருக்கும் பெரியவா பண்ணிட்டு தான் இருக்கா. அதுல சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கிற பெரியவா தான் தனக்கு ஈவரக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறா. அப்படின்னா ஏகாம்பரம் அழுதார் இந்த வார்த்தையை கேட்டு. அப்படின்னா ஏன் அழமாட்டேன், இப்ப ஏற்பட்ட பெரியவாளுக்கு ஈவரக்கம் இல்லைன்னு சொல்லிப்பா. அப்படி அன்புமயமா இருக்கிற பெரியவா அந்த கங்காவதியிலேருந்து கிளம்பி இன்னும் யாத்திரைகள்லாம் தொடர்றா. அது என்னங்கிறத நாமளும் தொடர்ந்து பார்க்கலாம்.